கணவன் உறவை இழுக்க மனம் இல்லாத ரூபி எப்படியாவது ரகுவை சமாதானப்படுத்த வேண்டி ஜூஸ் டம்ளரோடு வந்தவள், நான் 2 பேருமே எடுத்துக்கோங்க என்று அடக்கி வாசிக்க முயன்றாள். ஆனால் ஜூஸை பார்வையிலும் சீண்டாத ரகுவரன், எங்களுக்கு நேரமாகுது, போய் அந்த மாங்காய் மாலை எடுத்துட்டு வா என்றிட ரூபிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன நான் கேட்ட என்று தன் காதுகளை நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டாள் ரூபி. அன்னைக்கு உன்கிட்ட மாங்காய் மாலை கொடுத்தனே, அதை எடுத்துட்டு வா. எதுக்கு என்று அவளின் பார்வை முழுக்க நித்திலா மீதே. அது ஸ்ரீகாக்கா வாங்கினது தெரியாம உன்கிட்ட கொடுத்துட்டேன். இருக்கட்டுமே, நானும் உன் பொண்ணுதானே, நான் என்கிட்ட இருக்க கூடாதா என்றிட அங்கே வந்து விட்டார் அருளரசி. என்னாச்சு ரூபி என்றதும் விஷயத்தை சொல்லி, முடியாது, என்னால மாங்காய் மாலை கொடுக்க முடியாது என்று அடமாக நின்றாள் ரூபினி. இது ஒன்னும் அண்ணனா கேட்கல, எல்லாம் அவ சொல்லி கொடுக்கறது. இந்த நகைக்காக உன் பிள்ளைய கொன்னும் அவளுக்கு ஆசை அடங்குதா பாரு. மா, அனாவசியமா பேசாத என்று மற்றொரு பிரச்சனை வேண்டாம் என்று ரகுவரன் பொறுமையாகத்தான் சொன்னான்.